காலம் கடந்து போக போக என்னோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவுமே கவலைக்கிடமான இடத்துக்கு தள்ளப்பட்டுட்ருக்கு. என்னோட ரிலேஷன்ஷிப், என்னுடைய பார்ட்னர் எனக்கு ரொம்பவுமே பாரமாக மாறிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் என்னுடைய பார்ட்னர் ரொம்பவுமே பாவமாக இருந்தாங்க, ரொம்பவுமே இன்னசென்ட்டாக தான் இருந்தாங்க. அதனாலேயே அவங்களுடைய இன்னசென்ட்டான கேரக்டர் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சி போய் தான் நான் அவங்கள என்னுடைய வாழ்க்கையில் எடுத்தேன். ஆனால் இப்போது ஸ்டில் அவங்களுடைய கேரக்டர் பாவமாகவும் தெரியல, இன்னசென்ட்டாகவும் தெரியல. அவங்களுடைய பிஹேவியரும் அவங்களுடைய கேரக்டரும் எனக்கு ரொம்பவுமே பயத்தை உருவாக்குது. என்னால் இதையெல்லாம் தாங்கிக்கவே முடியல. நான் ஒரு பீரியடில் பார்த்த மனுஷங்க தான் இவங்களா அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே ஒரு குழப்பம். இன்னசென்ட்டாக பாவமாக இருந்தாங்க, ஆனால் இப்போது அவங்க இன்னசென்ட்டே இல்லை, ரொம்பவுமே பயமுறுத்துகிற வகையில் அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ அது உண்மையா இல்லை இது உண்மையா? அப்போ நான் உண்மையான ஃபேஸை பார்க்காமலேயே காதலிச்சிட்டனோ அப்படின்னு என் மேலேயே எனக்கு ஒரு வெறுப்புணர்வு இருக்குது. இதையெல்லாம் கடந்து போனாலுமே சரி, ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம பாதுகாக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்தாச்சு, அதனால் விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவுமே நான் எஃபோர்ட் போட்டுட்டேன். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை என்னால் இதுக்கு மேலே மெயின்டைன் பண்ணவே முடியல. ஏன்னா அது என் கையை மீறி போய்கிட்டு இருக்கு. நான் எந்த அளவுக்கு என் பார்ட்னரை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு அது மோசமான பிளேஸுக்கு போய்கிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் அவங்க என்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரியே பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்களுடைய பிஹேவியர் எனக்கு ரொம்பவுமே பயத்தை உருவாக்குது. இதெல்லாம் ஒரு பீரியட்க்கு பிறகு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் இதை இனிமேல் சகிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி என் பார்ட்னர்கிட்டே போய் ஸ்ட்ரெயிட்டாக நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உன் கேரக்டரை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. நான் எதையெல்லாம் உங்ககிட்ட பார்த்து லவ் பண்ணேனோ அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட இல்லை. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நீ மாறி நிற்கிற. எனக்கு இதெல்லாமே வியர்டாக, ஆக்வர்டாக, எம்பாரசிங்காக இருக்குது. ஸோ நான் விலக போகிறேன் அப்படின்னு வாய் விட்டு சொல்லும்போது அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறாங்க அண்ட் சாரி சொல்கிறாங்க, அப்பாலஜி கேட்குறாங்க, பெக் பண்ணுறாங்க. என்னால் என்ன பேச முடியும்? நீங்களே சொல்லுங்களேன். அவங்க என்கிட்ட அப்பாலஜி கேட்குறாங்க, சாரி சொல்கிறாங்க, பெக் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி அதை எதிர்த்து பேச முடியும்? அவங்க இவ்வளோ தாழ்ந்து நம்மக்கிட்ட வந்து நமக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து அப்பாலஜி கேட்கும் போது அந்த இடத்துல நோ சொல்லவே என்னால் முடியல. சரி, ஓகே, இவ்வளோ தூரம் அவங்க அப்பாலஜி கேட்கும் போது அதெல்லாம் மீறி நம்ம வந்து எப்போவுமே கோவத்திலே இருக்கக்கூடாது. ரிலேஷன்ஷிப்னால் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இட்ஸ் ஓகே, ஃபைன் அப்படின்னு எனக்கு தோணும் போது ஃபைனலி அவங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன், மன்னிச்சிட்டேன். அதாவது நான் விட்டு போகிறேன், உன் பிஹேவியர்லாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லும் போது அதுக்கு அவங்க ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொன்னால் கூட நம்ம வந்து ஈகோக்காகவாது அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு விலகி போயிட முடியும். ஆனால் அவங்க அப்படியெல்லாம் ரூடாக பேசாமல் அப்பாலஜி கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது இட்ஸ் ஓகேன்னு மன்னிக்கிறது தானே கரெக்டான விஷயம். அதுதானே ரிலேஷன்ஷிப்க்கு நாம் கொடுக்குற ரெஸ்பெக்ட் அப்படின்னு நான் மன்னிச்சுடுறேன். சரி, ஓகே, ஃபைனலி அவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்க, நானும் மன்னிச்சிட்டேன். ரிலேஷன்ஷிப்னால் அப்படி இப்படி சண்டைகள் வரதான் செய்யும். அதுக்காக இப்படி தான் அவங்க அப்படின்னு முடிவு பண்ணிட முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே ஸ்மூத்தாக விட்டுட்டேன். 1 வீக்குக்கு அப்புறமா அதே மாதிரி டிட்டோ, அதே மாதிரி ஏன் அதை விட இன்னும் கொஞ்சம் கோரமாகவே பிஹேவ் பண்ணுறாங்க. மறுபடியும் எனக்கு அவங்களுடைய பிஹேவியர்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. எனக்குள்ளே ஒரு நடுக்க உணர்வு உருவாக்கிட்டே இருக்குது. வீட்டுக்கு போகணுமா, ஏன்டா போகணும் அப்படிங்கிற பதட்டம் வருது. ரெண்டாவது, என் பார்ட்னர் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் ஐயோ வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு பதட்டம் ஒன்று எனக்கே தெரியாமல் ஒரு ஆன்ஷியஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, இருக்கணுமா, இருக்கக்கூடாதா அப்படிங்கிறதே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னுடைய பர்சனல் கவுன்சிலிங்கில் ஷேர் பண்ணுறாங்க. அண்ட் தென் இந்த ஜெனரேஷனில் இப்படி ஒரு இஷ்யூவில் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கவங்க தான் ஏகப்பட்ட பேர். அதாவது
நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற, உன்னோட பிஹேவியர்லாம் எனக்கு பயமாக இருக்குது, இப்படி பண்ணாத, இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நான் இந்த லைஃப்பை விட்டு வெளியில் போகிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு நம்ம ஒரு தடவை வார்ன் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், சி நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, என் லைஃப்பில் ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்லி ஒரு பேக் ஸ்டோரி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பேக் ஸ்டோரியை அவங்க உள்ளார்ந்து நமக்கு அழுகையே வர அளவுக்கு அந்த பேக் ஸ்டோரியை சொல்லுவாங்க. இப்படி நடந்துச்சா, அதனால தான் நான் இப்படி பண்ணேன்னா, அதனால தான் என் பிஹேவியர் இப்படி மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் சும்மா வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூலலாம் பார்க்க மாட்டோம். நாம் என்ன பண்ணுவோம், நம்ம நேசிக்கிற ஒரு பர்சன் இல்லையா, ஸோ நேசிக்கிற ஒரு பர்சன்கிறதுனால அந்த கேரக்டராகவே மாறி அவங்க சொல்லக்கூடிய அந்த பேக் ஸ்டோரியை லிசன் பண்ணுவோம், அதை ஃபீல் பண்ணுவோம். அது நாமளாகவே நமக்கே நடந்த மாதிரியான மனநிலைக்கு போய் அந்த நிலையில் இருந்து கண்ணீர் விட ஆரம்பிச்சிருவோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால், அப்படியே நீங்கள் உங்கள் பார்ட்னராகவே மாறி இப்போது நம்ம பார்ட்னரை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. அந்த பிரச்சனையில் இருந்து அவங்கள நம்ம வெளியில் கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய ப்ரையாரிட்டி இல்லையா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். அதாவது அவங்க கேரக்டர், அவங்களோட பிஹேவியர், அவங்களுடைய ஒட்டுமொத்த ஆக்டிவிட்டீஸுமே பயமுறுத்துகிற வகையில் இருக்கும்போது நீங்கள் நாட் ரைட் பர்சனை நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது அவங்க ஒரு பேக் ஸ்டோரி சொல்லுவாங்க. அந்த பேக் ஸ்டோரியை நீங்கள் நார்மலாக நியூட்ரலாக ஒரு வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்க்காம தனக்கே நடந்த மாதிரியும் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மனநிலையை இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, சில மாதங்கள் நடக்கும், சில வருஷங்கள் நடக்கும். கடைசி வரைக்கும் இவங்களை விட்டு விலகவும் முடியாது. இவங்க கூட இருந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், ஓகே நான் என் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டேன், நான் எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடச்சிருக்கா, எனக்கு ஒரு நல்ல கணவன் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பீஸ்ஃபுல்லாக வாழவே முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிட்டுருப்போம், ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி இங்கேயே இருந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் நமக்குமே சந்தோஷமே கிடைக்காது. ஸோ இந்த இஷ்யூவில் பார்த்திங்கன்னா 2 பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய பீப்புள் இருக்காங்க. அது யார் அப்படின்னா, ஒரு நபர் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இரக்க குணம் பண்ணுறாங்க இல்லையா. ஐயோ பாவம், ஐயோ அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டிருக்காங்க பாரு, அவங்க சைல்ட்ஹுட்டில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்திருக்கு பாரு, அடடா அவங்க இவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பாங்க போல இருக்கு, அதனால தான் அவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க போல இருக்குன்னு கெட்ட விஷயத்துக்கு கூட இறக்கப்படுறது. கரெக்டுங்களா? அப்போ இந்த இறக்கப்படக்கூடிய குணத்தை சைக்கலாஜிக்கலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ரெஸ்கியூ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தவங்களை காப்பாற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ். எப்போவுமே யாரையாவது ஹீரோ காம்ப்ளெக்ஸ்னு கூட இது சைக்கலாஜிக்கலாக சொல்லுவோம். யாரோ ஒருத்தவங்க பிரச்சனையில் இருக்காங்க, அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது, தனக்கே நடந்த மாதிரி எடுத்துக்கிறது. அதாவது ஒருத்தவங்களோட பிரச்சனையை தனக்கே நடந்த மாதிரி ரியலைஸ் பண்ணுறதும், அப்படி ஒரு எம்பத்தி சிம்பத்தி எல்லாம் இருக்கிறதும் நல்லது தான். ஆனால் ரெஸ்கியூ பண்ணி எப்போவுமே அங்கேருந்து மீட்டு கொண்டுட்டு வர மனநிலையே இருந்தோம் அப்படின்னா அந்த இரக்க குணம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அப்போது எப்போவுமே மன்னிச்சுக்கிட்டே இருக்காங்க, எப்போவுமே அவங்கள பார்த்து இறக்கப்பட்டுட்டே இருக்கவங்களுக்கு பேர் ரெஸ்கியூ காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர். ஓகேங்களா? இன்னொரு பக்கம் ஓகேங்களா, பாவமாக இன்னசென்ட்டாக காட்சி தந்தாங்க, அதுதான் அவங்களோட கேரக்டர்னு பாவம் இந்த ரெஸ்கியூ காம்ப்ளெக்ஸ் இருக்கிற ஒரு பர்சன் என்ன பண்ணாங்கன்னா, இவங்களை இன்னசென்ட்டாக இருக்காங்கல்ல, இவங்க ரொம்ப அப்பாவியாக பாவமாக இருக்காங்கல்ல, இவங்கள தான் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கும் காம்ப்ளெக்ஸ், அதாவது அவங்களுக்கும் ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர் தான் இருக்குது, இவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கே உகந்த ஒரு இறை அப்படின்னு சொல்லி போய் இவங்களுக்கு இரக்கம் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. யாருக்கு? மேனிப்புலேட்டிவ் பர்சனாலிட்டி இருக்கிற பர்சனுக்கு. அதாவது இன்னொரு பர்சன் இருக்காங்கல்ல, இன்னசென்ட் மாதிரி பாவம் மாதிரி இருப்பாங்க, எல்லாமே லைஃப்பில் கிடச்சிருக்கு அப்படின்னு உடனே ரூடாக பிஹேவ் பண்ணுறது, ரூடாக நடந்துக்கிறது, அடுத்தவங்களை பயமுறுத்துகிற மாதிரியான செயல்களை செய்கிறது, அடுத்தவங்க என்னது இவங்க இப்படி வாக் பண்ணி வராங்க, நம்மளை அடிச்சிருவாங்களோன்னு அவங்க வாக்கிங் ஸ்டைலே நமக்கு பயமாக இருக்கும் ஆக்சுவலி. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு ஒரு செவுத்தில் குத்துறது, இதெல்லாம் என்னடா செவுத்தில் குத்துறாங்க அப்படின்னு தோணும். ஆக்சுவலி நம்மளே அவங்க ஹர்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களோட பிஹேவியரே பார்க்கும்போது என்னது இது வியர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணிவிட்டு நம்ம ஏன் இப்படி பண்ணுறேன், நான் உன்னை விட்டு போகிறேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது உடனே நம்மளை நான் ஒரு பேக் ஸ்டோரியை சொல்லி அவங்கள அப்படியே சாந்தப்படுத்திடுறது.
ஸோ இந்த மாதிரி மேனிப்புலேட்டிவ் பர்சனாலிட்டி யாருக்கு இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஃபேஸை வச்சுக்கிட்டு ஒரு பர்சனை தன்னை வாழ்க்கைக்குள்ளேயே வச்சு இழுத்து பிடிச்சிக்கிட்டு போகவும் விடாமல் நல்லாவும் வச்சுக்காமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர் தான் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ நார்சிஸ்டிக்குள்ளே நுழையக்கூடிய ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மேனிப்புலேட் பண்ணுறது, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறவங்க, ரொம்ப பரிதாபப்படுறாங்க பார்த்தீங்களா, பரிதாபப்படுறவங்கள தான் இவங்க போய் வந்து ஆக்குப்பை பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ நம்ம இதில் பார்க்குற 2 பர்சனாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா விக்டிம்லாம் கிடையாது, ரெண்டுமே டேஞ்சரான பர்சனாலிட்டி தான். நீங்கள் இப்போ சொல்லலாம் ரெஸ்கியூ பண்ணுறாங்க, ரெஸ்கியூ காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்க இறக்கப்படுறது தானே அவங்களோட வீக்னஸ், அப்போ இறக்கப்படுறதுங்கிறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எஸ், இரக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான விஷயம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இறக்கப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா யாரை இறக்கப்படுறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாமலே போயிடுவோம். ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இரக்கம்ங்கிறது எந்த மாதிரியான பாயிண்டில் யார் மேலே இரக்கம் காட்டுறோங்கிறது ரொம்பவுமே முக்கியம். அதுக்கு பதிலாக ஆக்ட் பண்ணுறாங்கன்னு கூட புரிஞ்சுக்காம நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூட புரிஞ்சுக்க முடியாமல் ஒருத்தவங்களை இரக்கம் காட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த இரக்கம் காலப்போக்கில் வேற யாரையும் பாதிக்காது, நம்ம மனசை அதிகமாக பாதிக்கும். இங்கே பாருங்களேன், 100% இரக்கம் மட்டுமே நீங்கள் பண்ணிங்கன்னா இங்கே ப்ராப்ளமே இல்லை. ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் சம் நீட்ஸும் நமக்கு தேவைப்படுது இல்லையா. அப்படி இருக்கும்போது 100% இரக்கம் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்பில் நம்மளால் காட்டவே முடியாது. இப்போ யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னா 100% இரக்கத்தை காட்டிட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் எந்த விதமான கான்டாக்ட்ஸும் இருக்க போகிறதே இல்லை. ஆனால் நம்ம பார்ட்னர் நம்ம கூடவே இருக்க போகிறாங்க. அப்போது இந்த செகண்டில் அவங்களுக்கு நம்ம இரக்கத்தை காட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரூடாக பிஹேவ் பண்ணும் பொழுது இது என்ன இரக்கம் காட்டணும், பாவமாக இருந்தாங்க இவ்வளோ நேரம், இப்போ ரூடாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் நம்மளையே டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம படக்கூடிய அந்த இரக்கமே நம்மளை ரொம்ப வீக்கான மனுஷனாக மாற்றிடும். நாம் ரொம்பவுமே மன அளவில் ஹர்ட்டாக ஆகிடுவோம். ஸோ இரக்க குணம் அப்படிங்கிறது நம்மளை சுதந்திரமாகவே வாழ விடாது. சுயநலமாகவும் இருக்க முடியாது, பொது நலமாகவும் இருக்க முடியாது. இரக்க குணம் அப்படிங்கிறது 2 இடத்துக்கு போகாமல் ஒன்று பிளாக்குக்கு வரணும், இல்லை ஒயிட்டுக்கு போகணும். அங்கே 2த்துக்குமே போகாமல் கிரே பாயிண்ட்லேயே நிற்க வச்சிடும் இந்த இரக்க குணம். அப்போது செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடும் நம்மளால் ஆக முடியாது. இல்லை ஓகே அவங்கள நம்ம இறக்கப்பட்டோம், இப்போ அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை நல்லா பார்க்குறாங்க, வாழ்கிறாங்க, ஜாலியாக ஜோவியலாக இருக்காங்க அப்படின்னு விட்டுடணும் இல்லையா. இது 2த்தையுமே பண்ணாமல் அவங்க மேலே இரக்கம் காட்டணும் அப்படின்னா அவங்க எப்போவுமே பரிதாபமான நிலையிலேயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ் இவங்கக்கிட்ட இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நான் உங்களை எப்போவுமே பரிதாபப்பட்டுட்டே இருப்பேன், நீங்கள் அதிலிருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு ஹீரோவாகவும் நீங்கள் காட்சி தரக்கூடாது, நான் தானே உன்னை பரிதாபம் பார்த்தேன், அப்போ நீ எப்போவுமே பரிதாபத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் நல்ல விஷயம் இல்லைல்ல. ஸோ அப்போது அவங்க ஒரு வேலை நல்ல விதமாக மாறும்போது அவங்களுக்கும் இவங்களுக்கும் செட் ஆகாது, அந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனை ஆகிடும். ஏன்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அப்போல்லாம் அவங்க இன்னசென்ட்டாக இருந்தாங்க, அப்போ நடித்தாங்க அப்படின்னு சொல்லி பழியை தூக்கி மற்றவங்க மேலே போடுவாங்க. அப்போது இவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா எப்போவுமே ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், யாரையாவது ஒன்று இறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்க இறக்கமான நிலையிலேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டி டிஸார்டர் இந்த ரெஸ்கியூ காம்ப்ளெக்ஸ் இருக்கவங்களுக்கு இருக்குது. அப்போது இவங்க பாவமாக நல்லா யோசிச்சு பாருங்கள், இல்லை பாவமான மக்களை இவங்க ஆதரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போது இது மிகப்பெரிய ப்ராப்ளமான ஒரு விஷயம் தான். கரெக்டு தானே. எப்போவுமே பாவமாகவே ஒருத்தவங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னா நீங்கள் சாப்பாடு போடுறதுக்காகவே எங்கே பார்த்தாலும் எனக்கு சல்யூட் அடிக்கணும்னு அவசியமே இல்லை. அதை விட்டுட்டு அன்றைக்கி 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவங்களுக்கு சாப்பாடு போட்டதுனால தான் அவங்க இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி 5 வருஷம் 10 வருஷத்துக்கு பிறகும் அதெல்லாம் அவங்க பாரு மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கிறது தப்பு. அப்போ இரக்க குணம் நல்லது கிடையாது. கரெக்டுங்களா. ஸோ எங்கே இறக்கப்படணும், எவ்வளோ பவுண்ட்ரிஸில் இருந்து இறக்கப்படணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இருக்குது. அது ஒரு ரிலேஷன்ஷிப், லவ் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், இதிலலாம் இறக்கப்பட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கவே கூடாது. நிறைய பேர் இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூவை இன்றைக்கி கோ த்ரூ பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இறக்கப்பட்டேன், அன்றைக்கி பாவமாக இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ பாவமாக இருக்கிறவங்கள தான்
உங்களுக்கு பிடிக்கும். அப்போ அவங்களால வாழ்நாள் முழுக்க பாவமாகவே இருக்க முடியாது இல்லையா? அது ரொம்ப தப்பான விஷயம். அப்படி பாவமாக இருக்கிறவங்கள ஹீல் பண்ணி அவங்க ஹீல் ஆனதுக்கு பிறகு உங்கள் கூட வச்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய இறக்க குணமும் ஒன்றும் பிரச்சனை டேமேஜ் ஆகலை அப்படின்னா ஃபைன். அதுதான் ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்க முடியும். அடுத்தது இந்த பக்கம் நம்ம நார்சிஸ்டிக்கை பற்றி பார்த்தோம் இல்லையா? நார்சிஸ்டிக் மேனிப்புலேட்டிவ் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குது பார்த்தீங்களா? இவங்க யார் அப்படின்னா உண்மையிலேயே பாவமானவங்களாம் கிடையாது. இவங்களை பார்த்து இறக்கப்பட்டு ஒருத்தவங்க வரும்போது அதை இவங்க ரசிப்பாங்க. இவங்களை பார்த்து பரிதாபம், ஐயோ பாவம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லும் போது நானா பாவம்னு மனசுக்குள்ளே தோணும், ஆனால் பாவம் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ போய் இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது கிடையாது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு இருக்குது, இந்த பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் உங்களால் எப்போவுமே முக்தி அடையவே முடியாது. ஸோ இறக்க குணம் ரெஸ்கியூ காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும் அல்லது மேனிப்புலேட்டிவ் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருந்ததுனாலும் சரி, ரெண்டுமே எப்போவுமே மேட்ச் ஆகவே ஆகாது. இது லவ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் எரர் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ ஒருவேளை இந்த மாதிரி என்னோடய பார்ட்னர் நானும் சூஸ் பண்ணியிருக்கேன், நாங்கள் 2 பேரும் இப்படி தான் அமைஞ்சிருக்கோம் அப்படின்னா நாங்கள் 2 பேரும் வாழவே தகுதி இல்லை அப்படின்லாம் முடிவு பண்ணிட முடியாது. இந்த எரரை நம்ம சரி செய்ய முடியும். இந்த இஷ்யூவை நீங்கள் உங்களுடைய பர்சனுடைய லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன வேணும், நான் எப்படி இருக்கேன், என்னுடைய இந்த ரெஸ்கியூ காம்ப்ளெக்ஸை நான் சரி செஞ்சுக்கணும், அப்போ தான் அவங்களையும் நான் மாற்ற முடியும் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறையவே சைக்கலாஜிக்கல் ஹீலிங் அண்ட் கவுன்சிலிங்கெல்லாம் தெரப்பியெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் லாங்குவேஜை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பார்ட்னரோட லாங்குவேஜை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனலி புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது, உங்கள் லாங்குவேஜுக்கும் உங்கள் பார்ட்னரோட லாங்குவேஜுக்கும் செட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி செட் ஆகலை அப்படின்னா தலையெழுத்தேன்னு நான் எடுத்துட்டேன், நான் இதில் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்லாம் உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் உங்களுடைய பர்சனாலிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் ஹீல் ஆனதுக்கு பிறகு உங்கள் பார்ட்னருடைய மனசை, உங்களுடைய பார்ட்னருடைய சப்கான்ஷியஸ் மைண்ட், அவங்களுடைய ப்ரோக்ராமிங் சிஸ்டத்தை உங்களால் ஹீல் பண்ண முடியும். ஸோ தோற்று போகிறதுக்கு 2 பேருமே ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய கரு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனல் லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.